ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. அது எப்படிரா விஜய்னு பேர் வச்சு அவங்க என்ட்ரி வந்தாலே அந்த ஒரு சீரியலாக இருந்தாலும் சரி, சீரீஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்பை கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மகாநதியிலையுமே நம்ம விஜய் என்ட்ரிக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியுமே நல்லா இருந்தாலும் ஆஃப்டர் விஜய் என்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்தது இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சீரீஸை பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஹாட் ஸ்டாரில் வெனஸ்டே நைட்டு 12 o'clock அந்த டைமில் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. வெனஸ்டே மிட் நைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகிற ஒரு வெப் சீரிஸ் 4 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹாட் ஸ்டாரில் போயிட்டுருக்கு ஹார்ட் பீட் சீசன் 2. ஸோ சீசன் 1 செம்ம ஹிட்டு. அதுவும் அதில் அர்ஜுன் ரீனா பேர் சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேர். வீக்காக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் ரசித்து பார்க்குற பேர்னா வீக்கா, அதுக்கப்புறம் வந்து ரீனா அர்ஜுன். ஸோ அந்த பேருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீரீஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி லவ் பண்ணி அது அம்மா பொண்ணு பாண்டிங் ரொம்ப மாதிரி யூனிக்காக இருக்கும் அந்த ஸ்டோரி எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜயோட என்ட்ரி அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்ல முடியாது, 2 வாரம்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, இவரை பார்த்ததுமே எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரு மூவி யாருடைய நீ மோகினி. அந்த மூவியில் ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்ட்ரி கொடுத்துருக்காருங்க. இவர் என்ட்ரிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட ஸ்டைலிஷு, அது ரொம்ப மாஸாக லுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி ரதி அவங்களோட ஹஸ்பண்ட், ஓல்டு ஹஸ்பண்ட், அவங்களோட பேருமே பிடிச்சிருந்தாலும் இப்போ வந்து ரதியும் விஜயுமே சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதில் நிறைய சர்ப்ரைஸ், நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் மேலே தப்பே இல்லை, அதாவது ரதியோட அப்பா மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீனா அர்ஜுனோட லவ் ஸ்டோரி எப்படியோ அதே மாதிரி தான் வந்து ரீனா அண்டு அதாவது ரதி அண்டு நம்ம விஜய் அவங்களோட லவ் ஸ்டோரியுமே அப்போ இருந்திருக்கும். ஸோ ஓல்டான லவ் பேக்குமே வந்து காமிச்சிருப்பாங்க, ஸ்டோரி பேக்குமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் பாதி தான் உண்மை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையை பற்றி அவர் கேட்கவே இல்லை விஜய். இப்போ ரீசெண்டாக எல்லாரை பற்றியும் கேட்குறாரு, பட் குழந்தை மட்டுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி ரதிக்குமே டவுட் வருது. இதில் வந்து தாத்தா தான் ஏதோ ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் விஜய் என்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனலாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யாருக்குள்ள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தாலும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லையா, அதை வந்து ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே வந்து ஹார்ட் பீட் சீரிஸ் ரொம்ப சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த 2 வீக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் நம்ம அர்ஜுன் அண்ட் ரீனாவுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஸ்டார்டிங்கில் சீசன் 2 வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. இப்போ கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அழகான ஒரு பாண்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுவுமே பார்க்க ஒரு பக்கம் நல்லாயிருக்கு. இன்னொரு பக்கம் ரதி அண்ட் விஜய் அவங்களோட காம்பினேஷன்ஸ், அவங்களோட அந்த ஐ டு ஐ கான்டாக்ட், ஈவன் விஜயோட எவ்ரி சீன்ஸ், அவரோட வந்து அவரோட டெலிவரியாக இருக்கும், டைலாக் டெலிவரி, அவரோட மாடல் ஸ்டைலிஷான ஆக்டிங், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் இந்த சீரிஸ்க்கும் ஒரு அடிக்ட் ஆகிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அடிக்ட் தாங்க. எப்படா வெட்னஸ்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.